ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபைனலி ராயல் ரம்பிள் WWE நடத்தி முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கான ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், அப்டேட்லாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ அடுத்ததாக WWE நடத்த போகிற ப்ரீமியம் லைவ் ஈவெண்ட் சிக்காகோவில் நடக்க போகிற எலிமினேஷன் சேம்பர் தான். ஸோ இது என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 29 February மாதம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு சிக்காகோவில் ஸோ நம்ம சிஎம் கூட ஹோம் டவுனில் சிக்காகோவில் தான் நடக்க போகுது. ஸோ அன்னைக்கு என்னென்ன மேட்ச் எல்லாம் நடக்க போகுது, ஸோ யாரெல்லாம் எலிமினேஷன் சேம்பர் பேப்பரில் இருக்க போகிறாங்க, ஸோ யாரெல்லாம் அந்த மேட்ச்சில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது எதுவுமே கன்ஃபர்மேஷன் கிடையாது. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அடுத்த பேப்பர் எலிமினேஷன் சேம்பரில் ஸோ யாருக்கெல்லாம் மேட்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஸோ பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நான் சொல்கிற மேட்சஸ் கன்ஃபார்மாக எல்லாருமே அதில் இருப்பாங்க அப்படின்னும் கிடையாது. ஸோ இந்த மேட்ச் எல்லாம் நடக்கணும் கிடையாது. ஸோ உத்தேசமாக சரி இதெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு சில ப்ரெடிக்டபிளாக நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆர்டர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலிமினேஷன் சேம்பருக்கு ஒரு 6 மேட்ச் நடக்கிறது மாதிரி இருக்கு. ஸோ அப்படி என்ன மேட்ச் எல்லாம் பார்க்கலாம். ஸோ 6th பிளேஸில் 6th மேட்ச் அதை என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஸோ மென்ஸோட எலிமினேஷன் சேம்பர் மேட்ச் தான். ஸோ இதில் யாரெல்லாம் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஸோ கோடி ரோட்ஸ் விசஸ் ஜாக் ஆஃப் பட்டு விசஸ் ட்ரிக் வில்லியம்ஸ் விசஸ் ராண்டி அட்டன் விசஸ் சாமிசன் விசஸ் டேமியன் பிரிஸ்டுக்குள்ள ஸோ ஒரு எலிமினேஷன் சேம்பர் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸோ குறிப்பாக கோடி ரோட்ஸ் தான் அதிகமாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ராயல் ரம்பில் ஜெயிச்சார் ரோமன் ரெயின்ஸ் ஸோ வேர்ல்டு ஹெவி பக்கம் பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. ஸோ இப்போதைக்கு ட்ரூ கிட்ட இருக்கக்கூடிய அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டிலுக்கு ஸோ யாரோ ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணணும். நம்ம பார்க்குற ரூமர் அப்டேட் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான். ஸோ ட்ரூ பக்கம் ஸோ ட்ரூ மேக்கின்டயர் விசஸ் ஜாக் ஆஃப் பட் விசஸ் கோடி ரோட்ஸுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கிறது மாதிரி இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா கோடிக்கு ஒரு குவாலிஃபையிங் தேவை. ஸோ அப்படி பார்த்தா அவர் இந்த வருஷம் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச் வின் பண்ணுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. சரி அப்படின்னாலும் இதில் 2 பேர் தானே ப்ரோ இருக்குதாங்க. ஸோ ஜாக் ஆஃப் பட் எப்படி இதில் சேர்றாருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏதாவது ஒரு அடிஷ்னலி வரலாம். ஸோ ஏதாவது இவங்க 2 பேர்த்துக்கும் ப்ரோமோ செக்மெண்ட்ஸ் ஏதாவது நடக்கிற டைமில் ஸோ ஜாக் ஆஃப் பட்டு உள்ள ஸோ அவங்க 2 பேர்த்தையும் பயங்கரமாக அட்டாக் பண்ணிப்பட்டு ஸோ அவருக்கும் இந்த வாய்ப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ இதனால கடுப்பான நிக்காடிஸ் ஸோ இவரையும் அந்த மேட்ச்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ட்ரிபிள் த்ரெட்டாக இருக்கிறதுனால ஸோ இந்த மேட்ச் ஒரு நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்சாக ரெசல்மேனியாவில் நடக்கும். ஸோ இதில் ஏதாவது சின்ன ஸ்டிபுலேஷன் கூட வைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் ஸோ மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் அதிகபட்சம் வின் பண்ண போகிறது ஸோ கோடி ரோட்ஸ் தான் அப்படிங்கிறது என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். அடுத்த மேட்ச் ஸோ பெக்கி லிஞ்ச் விசஸ் நாட்டி விசஸ் மேக்ஸின் டூபெரிக்குள்ள ஒரு உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காரணம் என்னென்னா, ஸோ ராயல் ரம்பிள் உமன்ஸ் ராயல் ரம்பிள் மேட்ச்சில் ஸோ பெக்கி லிஞ்சை ஸோ நம்ம நாட்டி தான் ஸோ எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இவங்களுக்கு வேறு ஒரு ஃபியூட் இருக்கா. ஸோ அதேமாதிரி மேக்ஸின் டூபெரிக்கு அந்த டைட்டில் ஷாட் ஒன்று வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இதனால இங்கே 3 பேர்த்தையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஸோ உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் அதாவது உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஒரு ட்ரிபிள் த்ரெட்டாக அன்னைக்கு நடக்கும். ஸோ அந்த மேட்ச்சில் ரொம்ப ஷாக்கிங்காக நாட்டி ஸோ ஒரு ஹீல் டர்ன் பண்ணுவாங்க. ஸோ பண்ணி ஏதோ ஒன்று ஸோ பெக்கி லிஞ்சை கொடூரமாக அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி இவங்க 2 பேரும் முட்டிக்கிறத யூஸ் பண்ணி ஸோ மேக்ஸின் டூபெரி ஸோ பெக்கி லிஞ்ச் ஆர் நாட்டியை பார்த்தீங்கன்னா பின் பண்ணிடுவாங்க. ஸோ இதன் மூலயமா ஸோ நம்ம மேக்ஸின் டூபெரி ஸோ அனதர் ஒன் டைம் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஸோ ஜெயிச்சிருவாங்க. ஸோ நம்ம பெக்கி லிஞ்ச் தோத்துருவாங்க அப்படிங்கிறது மாதிரி ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லாம் போயிட்டுருக்கு. அடுத்ததாக ஒரு ஃபன்னான மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதாவது எல் கிராண்ட் அமெரிக்கானோ விசஸ் எல் கிராண்ட் அமெரிக்கானோ ஸோ ஃபைனலி 2 எல் கிராண்ட் அமெரிக்கானோவும் ராயல் ரம்பிளுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். ஸோ யார் தான் ஒரிஜினல் எல் கிராண்ட் அமெரிக்கானோ அப்படிங்கிற ஒரு ஃபன்னி ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் ஸோ மாஸ்க் விசஸ் மாஸ்க் மேட்சாக ஸோ எலிமினேஷன் சேம்பர் பேப்பரில் நடக்கலாம். ஸோ இந்த மேட்ச்சில் ஸோ ஏதோ ஒரு எல் கிராண்ட் அமெரிக்கானோ ஸோ ஒரு
எல் கிராண்ட் அமெரிக்கானோட மாஸ்க்கை வந்து கலத்துவார். ஸோ அதன் மூலயமா ஸோ அவர் யார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே வந்து காணிப்பாங்க. ஸோ அப்போ இவர் வந்து டூப்ளிகேட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ நமக்கு தெரியும் அது 2 பேருமே வந்து ஸோ ஒரு டூப்ளிகேட் தான். ஸோ எல் கிராண்ட் அமெரிக்கானோ அப்படிங்கிறது அது வந்து சாட் கேபிள் தான். ஸோ இன்னொரு டூப்ளிகேட் வந்து அது வந்து லுட்வி கைசர். ஸோ மேபி ஸோ இந்த ஸ்டோரி லைன் முடிக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ லுட்வி கைசரோட மாஸ்க்கை வந்து நம்ம சாட் கேபிள் என்கிற எல் கிராண்ட் அமெரிக்கானோ வந்து கலத்தி விடுவார். ஸோ அப்படி இல்லை இந்த ஸ்டோரி லைனை இன்னும் இழுக்கணும் அப்படின்னா மேபி இந்த மேட்ச் டிஸ்குவாலிஃபை ஆகலாம். ஸோ அப்படி இல்லைன்னா ஸோ நம்ம ஒரிஜினல் எல் கிராண்ட் அமெரிக்கானோ என்கிற சாட் கேபிளோட மாஸ்க்கை வந்து ஸோ ஒரு பாதியாக வந்து கிழிச்சு பார்த்தீங்கன்னா ஸோ எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஸோ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததாக வந்து ஸோ ஒரு டேக் டீம், அதாவது உமன்ஸுக்கான டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரியோ டீமாக சேர்ந்த, அதாவது ரியோ ரிப்ளே அண்ட் ரியோ ஸ்கை விசஸ் நயா ஜாக்ஸ் அண்ட் லாஸ்ட் லெஜண்ட்ஸ்குள்ள வந்து உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ காரணம் என்னன்னா இப்போ லாஸ்ட் லெஜண்ட்ஸோட ராயல் ரூம்பிள் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்து ஸோ WWE ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைடில் இருக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ இதனால இவங்களுக்கு ஒரு புஷ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்களாம். ஸோ இதனால இவங்களுக்கு ஒரு டைட்டில் ஷாட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பப்பட்டு ஸோ எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் ஸோ இந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் பார்த்தா ஸோ மேபி அந்த மேட்ச்சில் எலிமினேஷன் சேம்பரில் நடக்குது அப்படின்னா ஸோ ஹைலி பாசிபிள் இருக்குது நயா ஜாக்ஸ் அண்ட் லாஸ்ட் லெஜண்ட் நியூ டேக் டீம் சாம்பியன்ஸ் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக உமன்ஸுக்கான எலிமினேஷன் சேம்பர் மேட்ச் தான். ஸோ ரா சைடு வந்து ஸோ நம்ம ராயல் ரூம்பிள் வின்னர் லிவ் மார்கன் வந்து ஸோ உமன்ஸ் வேர்ல்டு டைட்டில் பக்கம் நம்ம ஸ்டெஃப்னி வாக்கர் பக்கம் வந்து ரெஸ்ல்மனியா கூட மோத போகிறாங்க. ஸோ உமன்ஸ் டிவிஷனில், அதாவது ஸ்மாக் டவுன் டிவிஷனில் ஸோ நம்ம ஜேட் கார்கில் கிட்ட இருக்கக்கூடிய உமன்ஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில் கிட்ட ஸோ ரெஸ்ல்மனியாவில் யாரும் மோதுவா அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த எலிமினேஷன் சேம்பர் தீர்மானிக்கும். ஸோ இந்த எலிமினேஷன் சேம்பர் உமன்ஸ் இதில் வந்து ஸோ டிஃப்னி ஸ்ட்ராட்டன் விசஸ் ஜோர்டன் கிரேஸ் விசஸ் சார்லட் ஃபிளேர் விசஸ் அலெக்சா பிளஸ் விசஸ் ஜூலியா விசஸ் செல்சியா கிரீனுக்குள்ள ஸோ இந்த எலிமினேஷன் சேம்பர் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ இதில் ஹைலி பாசிபிளாக வந்து ஸோ நம்ம டிஃப்னி ஸ்ட்ராட்டன் தான் வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஃப்னி ஸ்ட்ராட்டன் விசஸ் ஜெயட் கார்கிலுக்கான உமன்ஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டிலுக்கான மேட்ச் தான் ரெஸ்ல்மனியா 42 நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அடுத்ததாக ஃபைனலாக வந்து ஸோ ஹோம் டவுன் ஹீரோக்கான மேட்ச் தான். ஸோ சிஎம் பங்குக்கும் ஸோ நம்ம ஃபின் பேலருக்குமான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதாவது இந்த ஸ்டோர்லேருந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் நடந்த ஒரு லைவ் ஷோ தான். ஸோ அயர்லாண்டில் வந்து, அதாவது அயர்லாண்டில் வந்து நம்ம ஃபின் பேலரோட ஹோம் டவுன். ஸோ அதில் வந்து ஸோ ஒரு லைவ் ஈவெண்ட்டில் வந்து நம்ம சிஎம் பங்க் விசஸ் ஃபின் பேலருக்கான மேட்ச் வந்து வேர்ல்டு டைட்டிலுக்காக நடந்திருக்கும். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து நம்ம சிஎம் பங்க் க்ளீனாகவே வந்து நம்ம ஃபின் பேலரை தோக்கடிச்சிடுவார். ஸோ அதில் ரொம்ப ஃபேஸ் மாதிரி மாறுறது மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபின் பேலர் வந்து ஸோ அவருக்கு கை கொடுத்து கட்டி பிடிச்சி ஸோ அங்கே ஒரு செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு ஸோ சொன்ன நாட்டு மக்கள்கிட்ட ஒரு சில ப்ரோமோவும் பேசிட்டு ஸோ அவர் ஒரு ஃபேஸ் டர்ன் கேரக்டர் பண்ணுறது மாதிரி போனார். ஸோ நேராக அதுக்கு அடுத்த வாரம் நடந்த ரா ஷோவில் பார்த்தீங்கன்னா ஸோ ஈவு இருக்காமல் இல்லாமல் ஸோ திரும்பவும் நான் வில்லன் தான்டா அப்படிங்கிற லெவலுக்கு ஸோ ஒரு 4 தடவை வந்து ஸோ அவரோட ஃபினிஷரை வந்து சிஎம் பங்குக்கு வந்து பயங்கரம் போட்டு அட்டாக் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாரு. ஸோ அவங்க ஸ்டோர் லைன் கண்டினியூ ஆகிறது மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ரீசென்ட்லி நேற்று நடந்த ரா ஷோவில் கூட ஸோ நம்ம ரோமன் ரெயின்ஸுக்கும் சிஎம் பங்குக்கும் ரெஸ்ல்மனியா 42 மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் அது அந்த செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து சிஎம் பங்க் வந்து உள்ள இன்டர்வ் பண்ணுவார். ஸோ உள்ளே வந்தோடனே ரோமன் ரெயின்ஸை கண்டுவிடாமல் ஸோ ஃபின் பேலர் தான் அட்டாக் பண்ண விஷயத்தை பற்றி பேசியிருப்பார். ஸோ குறிப்பாக ஃபின் பேலரை தான் வந்து அவர் கன்ஃபர்மேஷனே பண்ணார். அதுக்கப்புறம் தான் ரோமன் கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ ரோமன் ரெயின்ஸ் விசஸ் சிஎம் பங்குக்கான மேட்ச் ரெஸ்ல்மனியாவில் கன்ஃபார்ம் தான். பட் அதுக்கு முன்னால் ஒரு பெரிய இருக்குல்ல எலிமினேஷன் சேம்பர். ஸோ அதில் வந்து சிஎம் பங்குக்கும் ஃபின் பேலருக்கும் தான் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ மேட்ச் நடக்கும், பட் அந்த மேட்ச் வந்து சூப்பராகவே இருக்கும், அதுலேருந்து ஒரு இதுவும் கிடையாது. பட் எண்ட் ஆஃப் த டேயில் வந்து நம்ம சிஎம் பங்க் தான் எப்படியும் ஜெயிப்பார். ஸோ அதுவும் கன்ஃபார்ம் தான். ஸோ இவ்வளோ தான். இந்த 6 மேட்சும் பார்த்தீங்கன்னா ஹைலி பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் வந்து நடக்கிறது மாதிரி இருக்குது, பார்க்கலாம். ஸோ என்ன மேட்ச்லாம் நடக்கலை. ஸோ இல்லைன்னா நம்ம சொல்லாததையும் மீறி சில மேட்சஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸை நீங்களும் தெரிஞ்சு விடணும்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல அலோவ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.